கெட்டி மேலும் கொட்டிடமான பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஏங்க 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 நீங்க தான் பட்டதாரி விவசாயியா? ஆமாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சுன்னு சொல்றாங்க. ஐயோ, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா. இல்லைங்களே, எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும்? ஷார்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நமக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அப்டேட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னடா சடனாக மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு எப்படி சொல்கிறது, லவ் கம் அரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலைப்பாடுகள் உழைப்பு நிறைய இது இருந்தனால நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேரேஜ் லாக் வந்து அப்டேட் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். அது போக நம்மளோட லைஃப் பார்ட்னர் வச்சு கப்பிள் லாக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கு உண்டான வேலைகள் எல்லாம், அப்புறம் இப்போ கூட கேமரா அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு நிறையா விளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடலான்னு ஃப்யூச்சரில் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நம்ம ஷார்ட் கிளிம்ஸ் பார்த்துருவோம். நம்மளோட எப்படி வந்து என்னென்ன ப்ரொசீஜரோட மேரேஜ் நடந்துச்சு, எந்த கோயில் நடந்துச்சு அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு எல்லா வெறியும் அதில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, என்னோடய மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லாக் போடுற அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக சிறப்பாக வந்து நடக்கலை. சிம்பிளாக வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு உண்டான ஒரு சொந்தம் நட்பு சூழ ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு தான் நடந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வ்ளாக் வந்து இது காமிக்கணுங்கிறது இஷ்டம் இல்லை. இருந்தாலும் என்னோடய சொந்தங்களாக நினைக்கிற நீங்கள், என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக நான் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து வ்ளாக் போடுறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி, அப்புறம் எங்கள் மச்சான். எங்கள் இதில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து முன்னத்து நாள் மிஞ்சி சீர் அப்படிங்கிறத வந்து செய்முறை செய்வாங்க. அது செய்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னோடய சொந்தங்களாகட்டும் பந்தங்களாகட்டும் நானும் பெருசாக இன்வைட் பண்ணல, யாருக்கும் கூப்பிடல, அப்புறம் சிறப்பாகவும் பண்ணல. அப்படிங்காட்டி சிம்பிளாக பண்ணங்காட்டி எனக்காக இவங்க வந்திருந்தாங்க. இவங்க வந்து அந்த விழாவை இது பண்ணி வச்சாங்க. நான் வந்து அப்போ வந்து தனிமையில் உட்காந்துட்டு அடுத்த நாள் மேரேஜ் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து மொத்தமாக மாற்றினதே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பண்ணாங்க. அவங்க தான் வந்து அந்த சிச்சுவேஷனே சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு கல்யாண வீடாக மாற்றிட்டாங்க. இவர் வந்து யாரும் இல்லை, என்னோட மாமா பையன் ஹரின்னு சொல்லிட்டு நிறைய லாகில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இவர் வந்து என்னோட இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் கூட இருந்து எல்லாத்துலேயும் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து என்னோட சித்தப்பா சித்தி ஆகிறாங்க. இவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்காங்க. அவங்களும் வந்தாங்க நமக்காக. இது வந்து அம்மாவோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் வந்து பண்ணுறக்குண்டான நான் இனிஷியேட்டிவ் எடுத்தேன். இந்த அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிச்சுவேஷனை மாற்றினதே. அந்த செய்முறையில் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை வாஷ் பண்ணி அந்த வீட்டை வந்து ஒரு 10 பேர் இருந்தாலும் கல்யாண வீடு ஆயிடுச்சு. இதுவே கல்யாண வீடு அப்படிங்கும்போது நம்ம கலகலன்னு வேறு லெவலில் இருப்போம். இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னோடய நண்பர்கள், என்னோடய சொந்தங்கள் பந்தங்கள் ஆகிய என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக வந்து இந்த விளாக் வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி இவ்வளோ டிலே பண்ணி போட்டேன். மேரேஜுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்கும், பெரிய ட்ரீமாக இருக்கும். அது வந்து என்னோடய விஷயத்தில் வந்து ஒரு சிம்பிளாக முடியுது அப்படிங்கும்போது சந்தோஷம்தான். இருந்தாலும் வந்து எல்லாம் கடந்து போகும்ட்டு நம்ம அடுத்த கட்டமாக நோக்கி போவோம். என்னை பொறுத்தவரை கொடுமைங்கிறது என்ன தெரியுங்களா? காலங்காத்தால் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் பார்த்தீங்களா, அதுதான். இது நம்மளோட கல்யாணம் தவிர்க்க முடியாது, கிளம்பி தான் ஆகணுன்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடியாகி பட்டு வேட்டி ஷர்ட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் போட்டு உட்காந்துருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி அவங்க வேறு எல்லாம் ரெடியாகி கிளம்பி கோயிலுக்கு போகிறக்கு ரெடியாக இருந்தோம். அந்த டைமில் ராம வைக்கணும்னு சொல்லிட்டு அதில் இந்த சித்தப்பா வேறு பார்த்திங்கன்னா அவர் போட்ட ராமத்தையும் காமிச்சார். நான் கிளம்பி கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு கரெக்டாக நம்ம கோயிலுக்கு போயாச்சு. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயில்னா ப்ரைவேட் கோயிலில் தான் நம்ம மேரேஜ் பண்ணோம். ப்ரைவேட் கோயில்னால் அரங்கநாதர்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மார் வந்து பள்ளி கொண்டு இருப்பார் பார்த்திங்களா, அந்த கோயிலில் தான் நம்ம வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூரில் கோயிலோடைய மண்டபம், அந்த கோயிலே மேரேஜ் பண்ணிவிட்டு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தாலேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இவங்க தான் பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் கோயிலை வந்து சுற்றிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்ட்டு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து ஒரு 10 பேர் வந்திருந்தோம். ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்து தான். இந்த அளவுக்கு வருவாங்க நான் நினச்சே பார்க்கல. 10 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் நான் கூப்பிட்ருந்தேன். மற்றவங்க யாரையும் நான் இன்வைட் பண்ணல, அதுதான் உண்மை. ஏன்னா சிம்பிளாக முடிக்கிறோம் அப்படிங்கிறனால. பொண்ணு வீட்டு சைடில் அவங்க ரொம்ப க்ளோஸான ஆளுகளை ஒரு 50 பேர் அவங்க வந்திருந்தாங்க. அதாவது காவியா இருக்காங்க பார்த்திங்களா, என்னோடய ஒய்ஃபு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஒரு 30 பேர், எங்கள் வீட்டு சைடில் ஒரு 10 பேர் ரிலேட்டிவ்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு
20 பேர் மொத்தமாக ஒரு 100 பேருக்குள்ளேயே எங்களோட மேரேஜ் முடிஞ்சிருச்சு. வீடு புண்ணியோஜனையோட லாக்லையும் கூட பார்த்துருப்பீங்க. வீடு புண்ணியோஜனைக்கு கூட ஒரு 200 பேரை கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆனால் மேரேஜ் வந்து சூழ்நிலை காரணமாக நம்ம சிம்பிளாக வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையாயிருச்சு. சிம்பிளாக பண்ணுறோம், கிராண்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி எவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணி ஜாமுன்னு கல்யாணம் பண்ணாலுமே அந்த பண்ணக்கூடிய அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதை விட நம்ம 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஒன்றா இருந்துட்டு அந்த நாளை வந்து கொண்டாடணும். எவ்வளோ செலவு பண்ணி கொண்டாடனாலும் அது மிகையாகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிவிட்டு சிம்பிளாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா மணமேடையில் வந்து உட்காந்தாச்சு. ஐயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோயில்லையே இருக்கிறவர் தான். அவர்கிட்ட தான் நம்ம சொல்லியிருந்தோம். நாம் மாப்பிள்ளை கோலத்தில் ஜம்முன்னு உட்காந்துட்டு ஐயர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹியூமர் சென்ஸ் நமக்கு ஜாஸ்திங்கிறனால அப்பப்போ வந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அப்போ சிரிச்சிட்டு இருக்கும்போது எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு நம்மளை பக்கத்தால் இவ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்பப்போ கொஞ்சம் கடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களோட கல்யாணத்துலலாம் நான் பயங்கரமாக அலப்பார் பண்ணி பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக ரவுஸ் பண்ணியிருக்கிறோம். அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சு என்னோடய கல்யாணம் செய்யலான்னு சொல்லி வந்திருப்பான்ல தெரியுது. யாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வரல. எல்லாருமே வந்து இவனை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கலாய்ச்சிட்டு நம்மளை வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்ட இதுக்காக எல்லாருமே விடிய காலையில் வந்திருந்தாங்க. நாம் கூட மற்றவங்க கல்யாணத்துக்கெல்லாம் விடிய காலையில் எந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்காக நின்னாங்க. சுற்றமும் நட்பும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம சுற்றமும் மெயினாக நட்பும் வந்து சூழ நம்ம கல்யாண விழா வந்து சிறப்பிக்க வந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம பக்கபலமாக வந்து எல்லாத்திலையும் ஹெல்ப் பண்ணது அப்படிங்கும்போது நம்ம என்னோடய மச்சான் பிரகதீஷ்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னோடய தங்கச்சி அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான், லவ் கம் அரேஞ்ச். அவங்க அப்புறம் நம்மளது இன்டர் கேஸ்ட் மேரேஜ், லவ் கம் அரேஞ்சு. அதுக்கப்புறம் நம்மளோட லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து போக போக அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா அதை எதுக்கு சொல்லி நம்ம போர் அடிக்கணும். இந்த வீடியோ மெயினாக அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னால் அது வேறு யாரும் இல்லை, என்னோடய சப்ஸ்கிரைபர் தான், நீங்கள் தான். என்னை உண்மையாக நேசித்து என்னோடய நன்மைக்காக யோசிக்கிற உங்களுக்காக நான் அப்டேட் கொடுக்காம நம்ம மேரேஜ் பண்ணதே ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு சஞ்சலமாக தான் இருந்துச்சு. இப்போ அது போகிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இங்கே நிற்கிறவங்க தான் வந்தீங்கன்னா எங்கள் உற்றம் நட்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை வாழ்த்த வந்தவங்க. எங்களை மாதிரி 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணங்கிறது வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரப்பிரசாதம் வந்து எனக்கு நினைவாகுதுங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்கன்னா முக்கியமான கிளைமேக்ஸ் வந்துட்டோன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை அப்படின்னு நம்மளும் பார்த்திங்கன்னா ஹம் பண்ணிட்டு ஆஹா கட்டிடலானா தாலி அப்படின்ட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருந்த சிச்சுவேஷன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதட்டம் வேறு ஜாஸ்தியாக சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இது பண்ணிகிட்ருக்காங்க, ஆரவாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஆஹா என்னடா அப்படின்னு மாதிரி ஆகிப்போச்சு. பாருங்கள் நீங்களே. அந்த மாட்டீங்க நீ எனக்கு வள்ளி தள்ளி போனேன்ட்டு வாங்கி போட்டுக்க. 3 தடவை மறுபடியும் இந்த டைம் வாங்கிட்டாரு.
ஐயர் சொல்கிறார் பொண்ணு ரொம்ப சாந்தமாக இருப்பாருன்னு. நானும் ஆமாம் சொன்னால் உடனே அவர் கொடுத்தா ஒரு கவுண்டரு, இப்போ சாந்தமாக இருக்கு காலி கட்டிட்டீங்கல்ல உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு கோயில் பின்னாடி கோயில் என்னை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிச்சு, நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போனதுனே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நீரில் வந்து மோதிரம் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியும் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா ஃபன் மூமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் செஞ்ச ஒரே ஆள்னா வேறு யாரும் இல்லை, நான் தான். இந்த மோதிரத்தை வந்து இதுக்குள்ளே போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் மூமெண்ட்டு. நாங்கள் ஃபன் ஆனமோ இல்லையோ சுற்றி இருக்கிற பொடுசுகள்லாம் பார்த்தீங்கன்னா செம ஃபன் மோடில் இருக்கிறாங்க. ஆரவாரம் பண்ணி கைத்தட்டலோட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா மோதிரத்தை எடுக்கணும். அது வந்து தங்கம் ஒன்று வெள்ளி ஒன்று போட்டுருவாங்க. அதை வந்து யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத காம்படிஷன். நம்ம யார் பாருங்கள் நம்மளோட பலத்தை இதில் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு களத்துக்குள்ளே. கடைசி ரவுண்டு அனுஷ்காவையும் தனஸ்ரீயும் சேர்த்திட்டா. யாரு கடைசி ரவுண்டு எல்லாம் அப்படியே பின்னாடி நிக்கிறவங்க ஊத்தலாம். அப்படியே பின்னாடி நிக்கிறவங்க ஊத்தலாம்.